மாட்டே விட எஸ்கேப் ஆயிரும், ஒரே ஓட்டம் முடிச்சிருவோம். வயசு சரியில்லை, இது சரியில்லைன்னு ஒரே ஓட்டம் முடிச்சிடும் இல்லையா? ஏன் இங்க நான் என்ன பண்ணல, வெற்றி பெறல. நான் என்ன பண்ணியிருக்கேன், அவமானம் பட்டேன். அவமானத்தில் எல்லாருக்கும் முன்னாடி முகத்தை காட்ட விருப்பம் இல்லை. ஆனால் அதே வெற்றி பெற்றா எத்தனை செல்ஃபின்னு எடுங்க, நான் நிற்கிறேன், பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டே நிற்போம், வாய் வலிக்க சிரிப்போம். ஏன்னா இது வெற்றியின் நாள், கொண்டாட்டத்தின் நாள். You don't want to run to the shadows when you are winning. நீங்கள் ஜெயிக்கும் பொழுது அந்த மறைவுக்குள்ளாக ஓடி பதுங்கிக்கொள்ள விரும்ப மாட்டீர்கள். But look at how the life of Jesus suddenly took a turn. ஆனால் இயேசுவின் வாழ்க்கை சற்றொன்று திருப்புமுனை சந்தித்ததை பாருங்கள். At age 12 he was at the peak of success, peak of praise, peak of peak of winning. பாருங்கள், இந்த 12 வயதிலே அந்த புகழின் உச்சத்திலே, புகழின் உச்சாணியிலே, வெற்றியின் உச்சத்தில் இருக்கிறார். The very next verse says Jesus went and stayed with his parents. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இயேசு தன் பெற்றோரோடு போய் தங்கி இருந்தார். You know how long? எவ்வளவு நாள் தெரியுங்களா? For the next 18 years not a single sentence was written about him. அடுத்த 18 ஆண்டுகள் அவரை குறித்து எந்த ஒரு குறிப்பிடும் எழுதப்படவில்லை, எந்த ஒரு வாக்கியமும் எழுதப்படவில்லை. The next time you see about Jesus is when he is 30 years old, baptized by John the Baptist. நீங்கள் அடுத்த முறை இயேசுவை நீங்கள் பார்க்க வேண்டும், பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் எங்கே என்று சொன்னால் யோவான் எடுத்து ஞானஸ்நானம் எடுத்து அது 30 வயதில் தான். Listen, கவனியுங்கள், God sometimes takes us to the peak. சில வேளைகளிலே தேவன் நம்முடைய புகழின் உச்சத்துக்கு கொண்டு போவார். And then you have a split moment where you think the world has accepted you. சில வேளைகளில் அப்படிப்பட்ட இடத்துல நிற்கும் பொழுது மயிர் கூச்சரி முடியுமாக உலகமே என்னை ஏற்றுக்கொண்டு விட்டது என்று You நிற்பீர்கள். become comfortable with the crowd. நீங்கள் சௌகரியம், அந்த கூட்டத்தில் சௌகரியமா இருக்கிறீர்கள். Everybody is accommodative. எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். Everybody starts appreciating you. எல்லாரும் உங்களை பாராட்டுகிறார்கள். Suddenly God takes the daylights out of you and takes you into a path of darkness. திடீரென்று புகழின் உச்சத்தில் இருந்து திடீரென்று தேவன் அங்கிருந்து இறக்கி மறைத்து ஒரு இருளின் காரியத்தில் கொண்டு போய் விட்டு விடுவார். And for the next few weeks, next few months, next few years, nobody knows a word about you. There's nothing to talk about you. அதன் பிறகு சில வாரங்கள், சில மாதங்கள், ஏன் சில ஆண்டுகள் குறித்து உங்களை குறித்து ஒரு வார்த்தையும் யாரும் பேச மாட்டார்கள். நீங்கள் மறைந்து போய் விடுவீர்கள். The shine, the glory, the honor, everything just goes to dust. அந்த வெளிச்சம், அந்த மகிமை, அந்த கணம் எல்லாம் ஒரு சனப்பொழுதிலே தூசியாக போய்விடும். You can see this pattern in almost every saint of God God used. இந்த மாதிரியை தேவன் பயன்படுத்திய எல்லா பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்திலும் நீங்கள் பார்க்கலாம். You know why? ஏன் தெரியுங்களா? God wants us to teach a lesson. தேவன் அங்கே ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். Usually when people are appreciative of us, when people applaud us, when people acknowledge us and accept us, we think we have arrived. பொதுவாகவே நம்மை ஜனங்கள் பாராட்டும் பொழுது, நம்மளை மெச்சிக்கொள்ளும் பொழுது, நம்மளை அங்கீகரிக்கும் பொழுது, நம்மளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நினைக்கிறோம், நம் முடிவுக்கு வந்து விட்டோம், புகழுக்கு வந்து விட்டோம். We think we are on stable ground. இப்பொழுது நாம் ஒரு ஸ்திரமான ஒரு இடத்திற்கு வந்து விட்டோம். And we start thinking, oh, I have achieved everything. இப்பொழுது நாம் நினைக்கிறோம், நான் எல்லாத்தையும் சாதித்து விட்டேன் என்று மனநிலைக்கு வந்து விடுகிறோம். But God wants us to teach a lesson. ஆனால் தேவன் அங்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க